بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த நவீன தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹதீஸை தவறாக விளங்கிக் கொண்டு அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை வழிகேடர்கள், ஏன் முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். குறிப்பாக என்ன பண்றாங்க, இந்த சூனியம் சம்பந்தமான ஹதீஸை வைத்து தான் இவங்க பரவலாக பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க ஏற்கனவே பேசப்பட்ட செய்தியா இருந்தாலும் கூட என்ன செய்யறாங்க, அதை எடுத்து திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்து நாங்க தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கிறோம், சூனி ஹதீஸை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஹதீஸை நம்பக்கூடிய அனைத்து மக்களுமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களாம். அந்த சூனியக்காரருக்கு என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருப்பதாக கருதுறாங்க என்று இவங்களாக தவறாக விளங்கி கொண்டாங்க. எந்த உலமாக்களும் அப்படி பேசல. அதே போல பாத்தீங்கன்னா அந்த ஹதீஸ்ல அப்படி கிடையாது. சூனிய வச்சா அதன் மூலமா பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதுதான் இருக்கு. சூனியக்காரருக்கு தான் நேரடி ஆற்றல் உண்டு என்பதை போல ஹதீஸும் சொல்லல, எந்த சலஃப் உலமாக்களும் சொல்லல. நம்ம சவால் விட்டு சொல்றோம், அப்படி சொன்ன ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? எனவே நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே நம்ம வீடியோ பேசியிருக்கிறோம். அதாவது சூனியம் எப்படி வைக்கப்படுகிறது, மனுஷனுடைய ஆற்றல் தான் சூனியத்துல உண்டா, அல்லது ஷைத்தானை வணங்கி சூனியம் வைக்கப்படுகிறதா, ஷைத்தான் உள்ளத்துல பாதிப்பு ஏற்படுத்துறானா என்று சொல்லி அதற்கான ஆதாரம் என்ன, ஷைத்தானும் மனுஷன் தொடர்பு ஏற்படுத்த முடியுமா என்று தெளிவா நம்ம பேசியிருக்கிறோம். அந்த காணொலியை கண்டிப்பா நீங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, இப்படி தவறாக சித்தரிச்சு விட்டு தவறாக விளங்கி கொண்டு இவங்க தவறாக எதிர் கேள்விகளை வைத்து அந்த அடுக்கடுக்கான கேள்வி வைக்கிறோம், அதுக்கு பதிலே இல்லை என்பதை போல கருதி கொண்டு பேசுறாங்க. எந்த அளவுக்குனா, இந்த டிஎன்ஏஜி சார்ந்த கோவில் அஹமத்துல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய வீடியோ நம்ம பார்த்தோம். இது பழைய வீடியோ தான். ஆனா என்ன பண்றாங்க, அதை எடுத்து அதிகமா பரப்புறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் என்ன பேசுறாருன்னா, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருக்கிறாங்க, இது சலஃபருடைய பெரிய அறிஞர். அவர் என்ன சொல்றாராம், சூனிய வைக்கப்பட்ட மனிதர் அதற்கான நிவாரணமாக என்ன செய்யணுமா, 2 முறையை கையாளணுமா. முதலாவது என்னன்னா, அந்த சூனிய வைக்கப்பட்ட பொருளை என்ன செய்யணும், அதை தேடி கண்டுபிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. ஆனா அது எப்படி எங்க இருக்கும், யாருக்கு தெரியும்னு சொன்னா அது மறைவான விஷயம், தெரியாது என்று பேசுறாங்க. முதலாவது என்ன கேட்கிறோம், சூனிய வைக்கப்பட்டது முதல் எப்படி அவர் அறிந்து கொள்வார், அதுக்கு அடையாளம் என்ன, அடையாளத்தை முதல்ல சொல்லுங்க. அடையாளமே இல்ல என்று அவர் பேசி, அப்ப அடையாளம் இருந்தா தானே சூனிய வைக்கப்பட்டது என்று அடையாளம் முதலாவது தெளிவாக இருந்தா தானே சூனியத்தை உறுதி செய்ய முடியும். அதுக்கு பிறகுதானே பொருளை தேட முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, பொருளை தேடுவது, அந்த பொருள் எங்க வச்சான்னு எப்படி தெரியும்? ரசூலுல்லாஹ்க்கு மலக்கு சொன்னாங்க, நமக்கு யாரும் சொல்லுவான் அந்த பொருளை எங்க வச்சான், எதுல வச்சான், எனக்கு தான் வச்சானா எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் வைக்கக்கூடிய காட்சியை கொஞ்சம் நீங்க பாருங்க. சூனியம் ஒண்ணு இருக்குது, அதனால பாதிப்பு ஏற்படும், சூனியக்காரங்க எல்லாம் நாடு நடக்கும்லாம் சொல்றியப்பா, சூனியம்னா என்னப்பா, அது உனக்கு எப்படி தெரியும்பா, அதுக்கு என்ன அறிகுறி? இப்ப காசநோயின் அறிகுறி போர்டுல போட்டுருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கு. சர்க்கரை வியாதி அறிகுறிகள் இருக்கு, கேன்சர் அறிகுறி இருக்கு, சூனியம் அறிகுறி என்னப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன். அது 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 இருக்கும், எப்படின்னு சொல்லவே முடியாது. அது சூனியமா? இப்ப வயிற்று வலினா டெஸ்ட் பண்றோம், நமக்கு உணருது, போய் சொல்றோம். தலைவலினா சொல்றோம், கண்டுபிடிச்சிடறோம். இப்படி என்ன குறை இருந்தாலும் ஸ்கேன் பண்றது. இந்த சூனியத்துக்கு என்ன அறிகுறி? ஏதாவது வயிறு வலிக்குமா, தலைவலிக்குமா, திடீர்னு மயக்க வருமா, என்ன? அல்லது சூனியம் எனக்கு பிடிச்சிருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, என்னைக்கு இந்த இணை வைப்புக்கு இவர்கள் வக்காலத்து வாங்கினார்களோ அன்றைக்கே இவர்கள் இஸ்லாத்தினுடைய வழித்தடத்திலும் திரும்பி போய்விட்டார்கள் என்பதற்கு அவர்களுடைய வாக்குமூலங்கள் இன்றைக்கு பார்க்கும். அப்துல்லா பின் பாஸ் என்ற ஒரு பேரறிஞரை சொல்வார்கள். இந்த அறிஞருடைய கருத்து பேசுவார்கள். இந்த அறிஞருடைய கருத்துன்னு சொல்றதுல இந்த அப்துல்லா பின் பாஸ்ங்கிற ஒரு எழுதி வைத்திருக்கிறார், ஹுக்மு சிஹ்ரி வல் கஹானத்தி, அதான் புக்கினுடைய பேர். சூனியம் ஜோசியம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல சூனியம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும், இவனை பாருங்க எப்படி நம்ம கொண்டு வழிகட்ட கொண்டு தரான் பாருங்க. அந்த நம்பரவே இணை வைப்பு, அதை நம்பிட்டு அவன் எப்படி நரகத்துல கொண்டு இழுத்துட்டு போறான் பாருங்க. சூனியம் என்று சொன்னால் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு 2 முக்கியமான மருத்துவம் நிவாரணம் இருக்கிறது. அந்த நிவாரணத்தை நீங்கள் செயல்படுத்தினால் எல்லா சூனியமும் சரியா போயிடும். முதல் நிவாரணம் என்னவென்று சொன்னால், அதான் சிறந்த வழிமுறை. என்ன நிவாரணமா? சூனியம் தனக்கு ஏற்பட்டதாக அவன் தெரிந்து கொண்டால், அதான் எப்படி தெரியுமான்னு இப்ப கேட்கிறோம், அது பதில் இல்ல. தெரிந்து கொண்டால் தனக்கு சூனியம் வைத்தவன் யார் என்று கண்டுபிடித்து, எதிலே சூனியம் வைத்தான் என்று தேடி பார்த்து, அந்த பொட்டலம் எது, சீப்பு, தலைமுடி, சிக்குமுடி, துணி, இதெல்லாம் சேர்ந்த ஒரு பொட்டலம் இருக்குல்ல, அந்த பொட்டலம் பூமியில் இருந்தாலும் அது எங்கிருந்தாலும், மலையில் இருந்தாலும் அது எங்கு மறைந்திருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அதை உடனே உடைத்து விட வேண்டும் அப்படிங்கிறாங்க. நான் கேட்கிறேன், எனக்கு சூனிய வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே கேள்வி பதில் இல்ல. சூனிய வச்சதை இப்படி கண்டுபிடிக்கிறது அதை சொல்லு. 2வது, அவன் எதுல வச்சாங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 3வது, யார் வச்சான் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 4வது, அவன் எங்க வச்சான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 5வது, அவன் எனக்கு தான் வச்சான் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுப்பா. அது மறைவான ஞானம். ஏடா மறைவான ஞானமாடா எனக்கு இருக்குது? அப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஞானம் அப்படிங்கிற ஆற்றலை இவன் கொண்டு வந்து வச்சுட்டானா? இது அவர் என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் கேள்வி வைத்து அப்ப இந்த ஹதீஸ் பொய், இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்று
இவர்கள் தவறா முடிவெடுத்துக் கொண்டு இவங்க செய்த ஆய்வுக்கு மேல ஆய்வே கிடையாது என்று கருதி கொண்டு பேசுறாங்க. சொல்லப்போனா வந்து இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நிச்சயமாக அண்ணன் பிஜே வைத்த அதே வாதத்தை உள்வாங்கி கொண்டுதான் பேசுறாங்க. ஏன்னா சலப்புகள் புத்தகத்தை எடுத்து சலப்புகள் வந்து எந்த அடிப்படையில சூரியத்தை பத்தி பேசுறாங்க, அதுக்கு அடையாளங்கள் என்ன சொன்னாங்க, அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ளதா, அதை வந்து மறுப்பதா இருந்தா நேரடியாக குர்ஆன் சுன்னாவுல இருந்து நம்ம ஆதாரத்தை வைக்கணுமே என்று எதையுமே என்ன சிந்திக்கிறது கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்லக்கூடிய இப்னு பாஸ் ரஹிமுல்லாவுடைய ஹுக்மு சிஹ்ரி வ கஹானான்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக என்ன பண்றாங்க, அந்த அடையாளங்களை அவங்க பேசுறாங்க. எப்படி எல்லாம் மனுஷன் உடம்புல சின்ன புகுந்து எப்படி எல்லாம் அது பேசும், எப்படியான அமைப்புல வந்து செயல்படுவாங்க என்று தெளிவாக அவங்க பேசுறாங்க. அதை எதையுமே என்ன செய்யறது, எடுத்து படிக்கிறது கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, வித்தியாசமான அடையாளங்கள் இருக்கும், திடீரென்று உருவாகும், அது மருத்துவத்தின் மூலமா சரி செய்ய முடியாது என்று தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடையாளங்களை வந்து அறிஞர் பெருமக்கள் கித்தாபுல பேசியிருக்கிறாங்க. சூனியம் என்பது உண்டு, சைத்தான் என்ன செய்வான், மனித உடம்புல வந்து புகுந்து பாதிப்பான், அதற்கான ஆதாரங்கள் என்னென்ன என்று நம்ம தெளிவா என்ன செஞ்சிருக்கிறோம், ஜின்னு வந்து மனித உடம்பில் புகுந்து பாதிக்குமா என்று தெளிவான ஒரு வீடியோ பேசிருக்கிறோம். அந்த இதை நாங்க பதிவு பண்றோம், கண்டிப்பா நீங்க பாருங்க. ஒரு உதாரணத்தை நம்ம சொல்றோம், அதாவது ஜின்னு வந்து மனுஷ உடம்புல புகும் என்பதற்கான ஒரு ஆதாரம் என்ன, அல்ல என்ன பண்றான், குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். 23 அத்தியாயத்தினுடைய இது 98ஆம் வசனம் அல்லாஹ் தெளிவா சொல்றான். பிசாசு அவங்கள பார்த்து சைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்றான். எப்படி சொல்றான், வகுர் ரப்பி அஊது பிக மின் ஹமசாதி ஷயாத்தீன், இறைவா ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் என்னை வந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுறேன் என்று துவா செய்ய சொல்றான் அல்லாஹ் முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, தொடர்ந்து ஊசலாட்டம் என்பது உண்டு, யதார்த்தமாக சைத்தான் ஊசலாட்டம் என்பது உண்டு, அதை விட சைத்தான் வந்து தன்னிடத்தில வந்து ஆஜராகுவான், சைத்தான் வந்து தன் உடம்புல புகுந்து பாதிக்கு ஏற்படுத்துவான் என்ற அடுத்த வாசகத்தை அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க. வஅஊது பிக ரப்பி ஐ யஹ்லுரூனி, இறைவா என்னிடம் வந்து ஷைத்தான் வந்து ஆஜராகுவதை, என்னிடம் வந்து முழுமையாக சேருவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல பாதுகாப்பு தேட சொல்றான். முதலாவது என்ன சொல்றான், அமசாதி ஷயாத்தீன், சைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் ஊசலாட்டத்தை விட்டும் அல்லாஹ் முதலாவது பாதுகாப்பு தேட சொல்றான். அது மட்டும் சைத்தானுக்கு என்பது கிடையாது, மாறாக சைத்தான செய்வான், அதையும் தாண்டி ஒருபடி மேலாக சைத்தான் மனுஷன்ட்ட வந்து முழுமையா ஆக்கிரமிப்பான் என்பதை போல தெளிவாக வசனம் சொல்லுது. வஅஊது பிக ரப்பி ஐ யஹ்லுரூன், என்னிடம் வந்து அவன் ஆஜராவதுன்னா என்ன, தன்ட்ட வந்து உள்ள வந்து புகுந்து பாதிப்பு ஏற்படுத்துவது, அதைத்தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஊசலாட்டத்தை மட்டும் தான் சேர்த்து ஏற்படுத்துவான்னு சொன்னோம்னா அதை மட்டும் மேல சொல்லப்பட்டுச்சா இல்லையா, அதோட முடிச்சிருக்கணுமா இல்லையா? அல்ல ஏன் தொடர்ந்து சொல்றான், என்கிட்ட வந்து சேருவான் ஆஜராகுவான்னு சொன்ன என்ன அர்த்தம், தன்னிடம் வந்து என்னிடத்தில் ஆஜராகுவான்னா தன்னிடம் வந்து மனுஷ உடம்புல புகுந்து பாதிப்பு ஏற்படுத்துவான் என்று தெளிவாக பார்க்கிறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூரா பக்கரால எல்லாம் பேசியிருக்கிறான், வட்டி சம்பந்தமா பேசும்பொழுது அங்க என்ன சொல்றான், அந்த வீடு சூனிய ஜின்னு வந்து மனித உடம்பில் புகுந்து பாதிக்குமா என்ற தலைப்புல நம்ம தெளிவா பேசியிருக்கிறோம். அதனை பாருங்க. அப்ப அல்லாஹ் வட்டியை பத்தி பேசும்போது என்ன சொல்றான், அந்த சைத்தான் தீண்டி சைத்தான் தீண்டி பைத்தியம் முடித்ததை போல மனுஷன் மாறுவான் என்று தெளிவாக வந்து வசனம் சொல்லுது. அப்ப சைத்தான் தீண்டுவான், பாதிப்பு ஏற்படுத்துவான், அதன் மூலமா பைத்தியம் முடித்த நிலைமைக்கு மனிதன் மாற்றப்படுவான் என்று தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல வந்த செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்டையும் ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளையை கூட்டு வருவாங்க ஜின்னு பிடித்ததாக. அப்ப ரசூலா என்ன பண்ணுவாங்க, உக்ருஜ் அதுவல்லா வர ரசூலுல்லா, நீ அல்லாஹ்வுடைய விரோதியை வெளியேறி போயிரு, நான் ரசூல்லா சொல்றேன்னு சொல்லுவாங்க. அந்த செய்தி நம்ம அந்த கால தெளிவா பேசியிருக்கிறோம். அந்த ஜின்னு மனித உடம்பில் புகுந்து பாதிக்குமா என்ற அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அப்ப வந்து இப்படிலாம் குர்ஆன் சுன்னால ஆதாரம் இருக்கும்போது என்ன செய்யறாங்க, தேவையில்லாம அதை மறுத்து போட்டு இது அறிவுக்கு பொருந்தாததை போல கருதி கொண்டு இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டா அறிவுக்கு புலப்பட்டாலும் புலப்படாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உண்மையான ஈமான். என் அறிவுக்கு புறப்படணும், யதார்த்தத்துக்கு தோதுவா இருக்கணும். இது மாதிரி அமானுஷ்யங்களான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதை நம்ப மாட்டோம்னா எப்படி, அது உண்மையான ஈமானா? இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், ஹதீஸ்ல வந்திருக்குது, குர்ஆன் சொல்லப்பட்டது தான் அந்த ஹதீஸுகள் உண்மைப்படுத்துது, அதுல வேற எந்த குர்ஆனுக்கு மாற்றமா எதுவும் கிடையாது. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாம மறுத்து அவங்க பேசுவாங்க. இப்ப இவங்க எந்தெந்த வசனங்களை வந்து சூனிய வசனங்கள் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கு என்று கொண்டு வந்து காட்டுறாங்களோ அந்த வசனங்கள் எல்லாம் வந்து அப்படியான கருத்தை சொல்லவில்லை, அப்படி எடுத்துக்கொண்டா மற்ற வசனத்தையும் தவறா விளங்க வேண்டி வரும் என்று என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம தெளிவாக முழுமையாக சூனிய சம்பந்தமான வைக்கக்கூடிய வாதங்களுக்கு மறுப்பு பேசியிருக்கிறோம். அந்த காலையில நம்ம கண்டிப்பா பதிவு செய்யறோம், அதையும் நீங்க என்ன செய்யுங்க, அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூனியம் செய்யப்பட்ட மனுஷருக்கு வந்து சைத்தான் பாதிப்பு ஏற்படுத்தி சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சலப்புகள் தெளிவாக என்ன செஞ்சிருக்காங்க, புத்தகங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க.
அவங்க அனுபவ ரீதியாக கண்ட விஷயங்களை சொல்றாங்க. அப்ப அனுபவ ரீதியாக சூனியம் வந்து சூனியம் வைக்கப்பட்டு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று வசனம் சொல்லி இருக்கும் பொழுது, ஷைத்தான் வந்து மனச உடம்புல புகுந்து இப்படியான பாதிப்பு ஏற்படுத்துவான், பைத்தியம் முடிச்சதை போல ஆக்குவான் என்று தெளிவாக நமக்கு குர்ஆன் சுன்னா சொல்லி இருக்கும் பொழுது, அதோட சேர்த்து அனுபவங்களை சொல்வது வந்து முரணா இருக்காது. அந்த குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்ட அனுபவத்துக்கு நேர் மாற்றமா இருந்தா மட்டும்தான் நம்ம அனுபவத்தை மறுக்க முடியும். அப்படியெல்லாம் இல்லாத பொழுது அப்ப ஜின்னு பாதிக்கும், மனசு உடம்புல புகுந்து பாதிக்கும், சூனியத்தினுடைய தாக்கம் என்பது ஜின்கள் மூலமா ஷைத்தான் மூலமா ஏற்படுத்தப்படும் என்று தெளிவாக குர்ஆன் சுன்னா சொல்லி இருக்கும் பொழுது, அதோட தொடர்பு படுத்தி பேசக்கூடிய அந்த அடையாளங்கள் இருக்கா இல்லையா, அதை நம்ம மறுக்க தேவையில்லை. எப்பொழுது மறுக்கலாம்? இந்த சூனிய பாதிப்பு ஏற்படாது, ஜின்னே மனசு உடம்புல புகுந்து பாதிக்காது என்று வசனம் தெளிவாக இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும். இந்த சூனிய சம்பந்தமாக அவங்க எந்தெந்த அடையாளங்கள் சொல்றாங்களோ அதையெல்லாம் மறுக்கலாம். ஆனா தெளிவாக வசன ஹதீஸ் பேச்சு இருக்கும் பொழுது அந்த அடையாளங்கள் வந்து அனுபவபூர்வமா சொல்லும் பொழுது அது குர்ஆன் சுன்னாவுக்கு நேரடியா முரணா இல்லாத பொழுது அதை மறுக்க தேவையில்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜின்கள் புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட மனுஷனுடைய அடையாளத்தை சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒண்ணு என்ன செய்வாங்க, திடீரென்று நாங்க உடம்புல வந்து ஒரு விதமான வெட்டுக்காயம் ஏற்படலாம் என்று சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து ஒரு விதமான துர்நாற்றம் ஏற்படும் என்று அடையாளத்தை சொல்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு உடம்பை பொறுத்தும் அந்த அறிகுறிகள் மாறுபடும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அசர் முதல் நடு இரவு வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு நெஞ்சில ஒரு பாரமா கருதுவாங்க, மூச்சு விட சிரமமா இருக்கும் என்ற ஒரு அடையாளத்தை சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு விதமான காயத்தை போல ஒரு விதமான முகம் வந்து மாறுபடும் என்றும் அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 5வதாக குர்ஆனை ஓத கேட்டாங்கன்னா கடுமையா கோவப்படுவாங்க, குர்ஆன் ஓத பிடிக்கவே செய்யாத அவங்களுக்கு என்று. அதே போல வந்து குர்ஆன் ஓதும் பொழுது கோவப்பட்டு அந்த கோபத்தின் உச்சகட்டமாக கடுமையாக அழுவாங்க என்றும் அந்த அடையாளத்தை சொல்றாங்க. 6வது வந்து பாத்தீங்கன்னா திடீரென்று என்ன செய்வாங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருவாங்க, தனிமையான இடத்துக்கு போயிருவாங்க. இவங்க அந்த இடத்துக்கு போனாங்க என்று இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல போய் நிப்பாங்க. அப்படியான ஒரு அடையாளமும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதாவது தெரியாத மொழி பேசுவாங்க. அவங்க தெரியாத மொழி, அவங்க அந்த அந்த வாழ்க்கையில அவங்க கற்றுக்கொள்ளாத அந்த மொழியை பேசுவாங்க என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுவெல்லாம் ஜின்களுடைய அந்த தீண்டுதல், ஜின் மனச உடம்புல புகுந்து இப்படியான பாதிப்பு ஏற்படுத்துவான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மருத்துவ ரீதியாக குணம் செய்ய முடியாது. இப்படியான அடையாளங்கள் உண்டு, இதை மறுக்க முடியுமா? நீங்க யாரெல்லாம் இதை மறுக்கிறீங்களோ நீங்க ஹதீஸையே மறுத்துட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏமாத்திரம். அப்ப இதெல்லாம் மறுக்கக்கூடிய மக்கள் நிதர்சனமா நீங்க பாப்பதா இருந்தா எந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஓதி பார்க்கக்கூடிய அந்த ஆலிம்கள் இடத்துல வாங்க. இது மாதிரி ஜின்னு பாதிப்பு ஏற்படுத்தி மக்கள் வருவாங்க, நான் கண் கூட பார்த்துருக்கிறோம். அப்ப மக்கள் வரும்பொழுது என்ன செய்வாங்க, அந்த மக்களுக்கு இந்த பாதிப்பு எதனால வந்தது, மரத்தவரை ஃபுல்லா உலகத்தோட எல்லா மரத்திலையும் கூட்டுவாங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. இந்த இந்த பாதிப்பு என்பது இந்த பிரச்சனையை தான், இது சாதாரண பிரச்சனை தான், இது மனசுக்கு யதார்த்தமா வரக்கூடியதான், இது ஜின்னு பாதிப்பு அமானுஷ்யமே கிடையாது என்று நீங்க உங்களால வந்து நிரூபிக்க முடியுமா? அப்ப இப்படியான பாதிப்பு என்பது உண்டு. அந்த அடையாளம் கண்டு கொண்ட மக்கள் புரிந்து கொள்வாங்க. எந்த கொஞ்சம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமாம் என்ன செய்யறாங்க, இந்த சூனிய சம்பந்தமா நிவாரணத்துக்கு துவாக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் நீங்க இருங்க, ஓதுங்க, பலக்கு நாச ஓதுங்க. பலக்கு நாசு எதுக்காக இறக்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட பின்னால அல்லாஹ் என்ன பண்றான், இந்த பலக்கு நாசு இறக்கி ஷைத்தானுடைய பாதுகாப்பு அழகா அதுல வந்து அல்லாஹ் பேசலாம். அந்த ஊசாட்டத்தை பத்தி அல்லாஹ் பாதுகாப்பு தேடு மாதிரி சொல்றான். அப்ப அந்த சூறாக்களை ஓதுவதற்கு என்ன செய்யற ஒரு ஆலிம் வந்து வீடியோல பேசுறாரு. அப்ப இந்த கமான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பேசுறாங்க, அந்த வார்த்தையில பாருங்க, எனக்கு வந்து இப்படியான ஒரு பாதிப்பு இருந்தது, தொழுக முடியாது, ஓத முடியாது, கணவன் வீட்டுல இருந்து கணவனை விட்டு பிரிப்பதற்கு அவங்க துணி வச்சதாக சொல்லப்பட்டுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், என்ன செய்வதுன்னு தெரியாம முழிச்சு கொண்டு இருந்தேன். உங்களுடைய அந்த துவாக்களை சொல்லி கொடுத்தீங்க, அந்த ஓதுனதுக்கு அப்புறம் நிவாரணம் கிடைச்சதாக சொல்றாங்களே, அப்ப இது வந்து பொய் சொல்றாங்களா? இப்படி எல்லாம் வந்து பாதிப்பு எப்படி ஏற்பட்டது, இதை மருத்துவத்தை போய் சரி செய்ய முடியலன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த வாசத்தை படிச்சு பாருங்க. அப்ப எப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியும்? இப்படி எல்லாம் அந்த மக்கள் சொல்லக்கூடிய வாசங்களை தொடர்ச்சியா நீங்க பாருங்க. இது வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்ட மனசுக்கு தான் புரியும், மற்றவங்களுக்கு இது விளங்காது. நான் வந்து தவறா மக்கள் போய் என்ன செய்யறாங்க, இதை ஓதி பார்த்து சரி செய்யாம தவறான மக்கள்கிட்ட போய் இதை காசு சம்பாதிக்கக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம். அதே சமயம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஓதி பார்க்கக்கூடிய விஷயத்துல ஏமாற்றக்கூடிய வேலை என்று நம்ம வீடியோ பேசிருக்கிறோம். அதே நீங்க பாருங்க. இப்படி எல்லாம் உண்டு என்று அவங்க கமான்ல வந்து சொல்றாங்க. அப்ப இது நிதர்சனமாக வாழ்க்கையில் அவங்க காணக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுது, குர்ஆன் சுன்னா சொல்லி இருக்கும் பொழுது இது எப்படி நம்ம மறுக்க முடியும்? அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அறிவோட உரசி இவங்க மறுத்து விட்டு சப்ஜெக்ட் இல்லைன்னு பேசுறாங்க. அப்ப அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, தெளிவாக சலஃப் உலமாக்கள் புத்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யறாரு, இந்த பொருளை வந்து எப்படி அப்புறப்படுத்துறது, பொருள் நமக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் வச்சான் எப்படி தெரியும் என்று இவர் வந்து பேசுறாரு. அப்ப சூனிய சம்பந்தமான அடிப்படை நாலேஜ் இல்லாம இவங்க பேசுறாங்க.
உடம்புல வந்து இது மாதிரியான மாற்றங்கள் வரும் பொழுது அப்ப சூனியத்துக்கு அடையாளம் என்று நமக்கு அறிந்து கொள்ளலாம். அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, சுத்தி முத்தி வீட்டுல ஏதாவது பொருள் இருக்குதா என்று தேடி பார்ப்பாங்க. அப்படி பொருள் இருந்தா என்ன செய்வாங்க, எடுத்து அப்புறப்படுத்துவாங்க. இப்ப பொருள் தேடி பார்த்து கிடைக்காவிட்டா பிரச்சனை இல்லை, கிடைச்சா அப்புறப்படுத்த வேண்டும் என்ற செய்தி நமக்கு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படி அப்புறப்படுத்தும் பொழுது அந்த முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது என்பதை போல அந்த கருத்துப்பட அந்த செய்தி நமக்கு சொல்லுது. பிசாசன் என்ன பண்றாங்க, சஹீஹ் புகார்ல பாருங்க 5763 செய்தி. நபிசாஸ்லாம் அவங்களுக்கு வைக்கப்பட்ட பின்னால ரசூல்லாவாக இருந்ததன் காரணமாக மலக்கு வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலா தேடி போய் என்ன பண்றாங்க, அதை எடுத்து பாக்குறான், மக்களுக்கு காட்டல. அப்ப ரசூலாட்ட என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கறாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்க மக்களுக்கு காட்டவில்லையான்னு கேட்கும் பொழுது சொல்றாங்க, மக்களுக்கு அந்த பொருளை காட்டினோம்னா மக்கள் வந்து குழப்பம் அடைந்து விடுவாங்க, அவங்களுக்கு வந்து தேவையில்லாத அச்சம் ஏற்படும் என்று சொல்லி அந்த பொருளை நான் எடுத்து வெளியே காட்டல. அப்ப என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, எனக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நான் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன், அல்லாஹ் எனக்கு நிவாரணம் அளிச்சிட்டான்னு சொல்றாங்க. அப்ப பிரார்த்தனையின் மூலமாகவும் நிவாரணம் கிடைக்கும். பொருளை என்ன செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து அதுல பாருங்க, அந்த ஹதீஸ்ல அந்த பொருளை உள்ள அந்த கிணத்தை வந்து தூர்வார சொன்னாங்க, அப்படியே அதை தூக்கி வெளியே போட சொன்னாங்க என்று நம்ம பாக்குறோம். அப்ப வந்து இந்த பொருளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கருத்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதை அப்புறப்படுத்த நம்ம பாக்குறோம், வீடுகள்ல தேடி பாக்குறோம், பின்புறமா தேடி பார்க்கணும், ஏதாவது மறைச்சு புதைச்சு வச்சிருப்பாங்க, அதுக்கு தென்பட்டா எடுத்து நம்ம அப்புறப்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த துவாக்களை ஓதி நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம். விசாசம் தெளிவா என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த துவா ஓதி வந்தேன், ஆயிஷா எல்லாம் சொல்லுவாங்க, சும்மதா நபிசாஸ் என்ன பண்ணாங்க, திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டு துவாக்களை ஓதிக்கொண்டே இருந்தாங்க, அல்லாஹ் நிவாரணம் அளிச்சான்னு பாக்குறோம். அப்ப பொருள் கிடைச்சா நம்ம அப்புறப்படுத்துவோம். அது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை செய்வது எப்படி குற்றமாகும், நீங்க ஹதீஸை மறுத்துட்டீங்கன்னா அது இஸ்லாத்துல இல்லைன்னு வருமா? ஹதீஸை மறுக்கிறது உங்க தப்பு. ஹதீஸ்ல உள்ள காரியத்தை செயல்படுத்துவது எப்படி தவறா வரும்? அப்ப நபிசாசன் என்ன பண்றாங்க, அந்த பொருளை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை பாக்குறாங்க, அந்த கிணத்தை தூர்வாரா சொன்னாங்கன்னு பாக்குறோம். அப்ப பொருளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கு. பொருள் கிடைக்காவிட என்ன செய்யலாம், துவா ஓதி நம்ம சரி செய்யலாம். அல்லாஹ் என்ன செய்வான், இப்படியான துவாவின் மூலமா பாதிப்பை நீக்குவான். அப்ப வந்து இது வந்து ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் தான், இதுல அடையாளம் இருக்கிறது, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது பொருளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று. அப்ப தெரிந்தா அப்புறப்படுத்துவோம், தெரியாவிட்டா துவா செய்ய ஓதிக்கொண்டு நம்ம நிவாரணம் தெரிவிக்கொள்வோம். அப்ப இது எந்த பிரச்சனையும் இல்லையே, இதே நீங்க தவறா சித்தரிக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வாதம் அவர் வைக்கிறார், அந்த வாதத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. இன்னொரு மருந்து இருக்கிறார்கள், உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக நீங்கள் கருதினால், நினைத்துக் கொண்டால் ஒரு பக்கெட் தண்ணியில கொஞ்சம் 7 இளந்த இலைகளை எடுத்து கல்லால் பொடியாக்க வேண்டுமா? பசுமையான இலைய, பசுமையான இலை எப்படி பொடியாக்குன்னு தெரியல, சரி ஓகே சொல்லு, கல்லால் பொடியாக்கி அந்த 7 அந்த இளந்த இலையை பொடியாக்குனதுக்கு பிறகு அந்த தண்ணீரில் போடுகிற பொழுது குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதணுமா, குல்லஹு ரப்பில் ஃபலக் ஓதணுமா, குல்லஹு ரப்பின் நாஸ் ஓதணுமா, ஆயத்துல் குர்சி ஓதணுமா? அதை எடுத்து ஊத்தும் பொழுது லா யுஃப்லிஹு ஸாயிரு ஹைஸ்வதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லுமா. உடனே இருக்க சூனியம் ஓடி போயிருமா, அடப்பாவியலா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான்னு நாங்க தாவா பண்ணி செய்தால் அந்த இணை வைப்பின் பக்கம் போகாதீங்கன்னு சொன்னா அது மூசா நபி காலத்து சூனியம் விளக்கம் சொல்பவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க, உனக்கு சூனியம் வச்ச மாதிரி நம்புனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த நோய் நிவாரணம் ஆகுது, தண்ணி தூக்கி தலையில ஊத்தும்போது லா யுஃப்லிஹு ஸாயிரு ஹைஸ்வதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான்னு ஊத்துனா எல்லாம் சரியா போயிருங்க. இது என்ன ஸ்டைல்ல நம்மள கொண்டு போய் விடுற மாதிரி தெரியுதா? எது சூரத்துல் ஜின் 40 வாட்டி ஓனா ஜின்னு வசப்பட்டுரும் இப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க, ஜின்ன வச்சு ஏமாத்துனவன் அவனுக்கு நம்ம பதில் கொடுத்தா. அப்படியா? அப்ப சூரத்துல் நிசா பெண்கள் அப்படிங்கிற அத்தியாயம் 40 வாட்டி ஓதுனா பெண்கள் வசப்பட்டுவாங்களாமா சொல்லுங்க. சூரத்துல் ஃபீல் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக யானை அப்படிங்கிற அத்தியாயம், அத ஒரு 40 வாட்டி ஓனா யானை எனக்கு வசமாயிருமா, ஏய் வா இங்க அப்படினா யானை வந்துருமாப்பா? இப்படி எல்லாம் நம்ம திருப்பி கேள்வி கேட்டோமே, இதே ஸ்டைல்ல நம்ம கொண்டு விட்டாங்க பாருங்க. அதாவது சூனியத்தால் பாதிப்பு ஏற்படாது, சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்னு சொன்னா இத நம்பாத. எப்படியா இந்த குர்ஆன் உயிரோடு இருப்பவர்களுக்கு நேர்வழி காட்டும்னு சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை இறந்து போனவர்களுக்கு ஓதி கொடுக்கறானே, ஓதி சேர்க்கறானே, ஒரு வழிகேட்டுல கொண்டு போய் இந்த சூனியக்காரர்கள் நம்மை தள்ளுகிறார்கள். என்ன சொன்னாங்களாம், இந்த சூனியம் வைக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்யணுமா, அந்த தண்ணியில வந்து இறந்த இலையை பொடியாக்கி, அதை எப்படி பொடியாக்குறது, பச்சை இலையை எப்படி பொடியாக்க முடியும், பச்சை இலையை பொடியாக்க வேண்டும் என்று வாசகம் இருக்கா, அல்லது வந்து இழந்த இலையை எடுத்து அதை நம்ம பொடியாக்கணும் இருக்குதா? அப்ப இறந்த இலையை பொடியாக்கணும்னா காய வச்சுதான் பொடியாக்குவாங்க. இந்த அறிவு இல்லாம என்ன செய்யறாங்க, அது என்னமோ பச்சை இலையை அப்படியே பொடியாக்க சொன்னதை போல அவங்க பேசுறாங்க. அப்ப இழந்த இலையை பறிங்க, அதை பொடியாக்குன்னு என்ன அர்த்தம், காய வச்சுதான் பொடியாக்குவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இந்த தண்ணி எடுத்து ஊத்தும் போது என்ன செய்யணுமா, அவங்க வந்து சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு சொல்லி வசனத்தை ஓதி நம்ம ஃபலக் நாசெல்லாம் ஓதி அதை ஊத்த வேண்டும் என்று சொல்றாங்க என்று சொல்லி, இது எப்படி இருக்குதான், இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஜின்களை வசப்படுத்துவதற்கு 40 முறை ஜின்ன ஓத சொல்லுவாங்க, அப்படி ஓத நான் வசப்படும் சொல்லுவாங்க. இதே போல இருக்குது. நாங்க திரும்பி கேட்டோம், அப்ப பெண்களை வந்து சூரா நிசான்னு வருது, இப்ப பெண்களை 40 முறை அந்த சூரா நிசா போதுன்னா பெண்கள் வசப்படுவாங்களா என்று நான் திரும்பி கேட்டோமா இல்லையா? இது மாதிரி கொண்டு போறாங்களாம், அது மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்றாரு. அப்ப வந்து பாத்தீங்க இதுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லை. ஏன்னா வந்து இது இந்த சூரா ஜின்னை ஓதுவது என்பது குர்ஆன் சுன்னால சொல்லப்பட்டதில்லை.
ஆனா வந்து சூனியம் என்பது பாதிப்பு ஏற்படும், இப்படியான பாதிப்பு வரும், அதுக்கு நிவாரணம் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் இருக்கும் பொழுது இதுவும் அது ஒண்ணா. இப்ப இதை அதை தேவையில்லாம என்ன பண்றாங்க, உண்ணாக்கி பேசுறாங்கன்னா, இப்ப இவங்க எந்த அளவுக்கு வந்து அறியாமல பேசுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர்ல வந்து ஊதுவது மார்க்கத்துக்கு முரணானதா. பிசாசு என்ன பண்றாங்க, சாபித் பின் கைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு என்ன பண்றாங்க, உடம்பு முடியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து பிசாசு வீட்டுக்கு போறாங்க, ஒரு தண்ணியை கேட்கறாங்க. தண்ணீர்ல என்ன செய்யறாங்க, ஒரு இடத்தினுடைய மண்ணை எடுத்துட்டு வந்து போட்டு அந்த தண்ணியை ஊதி ரசம் என்ன பண்றாங்க, அவங்க மேல ஊத்துறாங்கன்னு பாக்குறோம். அந்த செய்தி வந்து இப்னு ஹிப்பால 6069 செய்தியாகும். சுனன் பைஹக்கியில வந்து பாத்தீங்கன்னா 10,789 செய்தியாக தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப தண்ணீரை வந்து ஊதுவது ரசூலா காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வந்து நபிசாசன பட ஜின்னு தீண்டக்கூடியதுக்கும் துவாக்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நபிசாசன் ஒரு சமயத்துல வந்து தொழுகையில இருக்கும்பொழுது ஜின்னு வந்து ரசூல்லா ஒரு எரிபந்தத்தை கொண்டு வந்து ரசூல்லா மேல போட வரும். அப்ப ரசூல்லாவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து அந்த நேரத்துல வந்து துவா கற்றுக் கொடுப்பாங்க. அப்ப ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து துவா கத்து கொடுத்து அந்த துவா ரசூலா பண்ண ஓதுறாங்க. இப்ப இந்த துவா வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, முஸ்லிம் அகமதுல வந்து 16,460 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இப்படி எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, குர்ஆன்ல ஹதீஸ்ல அந்த துமாரத்துக்கான துவாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீர்ல ஓதி ரசூலா பண்ணாங்க, ஊத்துனாங்கன்னு பாக்குறோம். பட் இப்பெல்லாம் இருக்கும் பொழுது இதை செய்வது, இதுவும் ஜின்களை வசப்படுத்தக்கூடிய 40 நாள் ஜின்னு சூறா ஓதுனா ஜின்னு வசப்படுத்துன்னு சொன்னாங்களே, இது ஒண்ணா, அதுக்கு அடிப்படை ஆதாரம் இல்லாது அதுவும் இது ஒண்ணா. அப்ப தேவையில்லாம என்ன பண்றாங்க இவங்க தவறா ஹதீஸை மறுத்து விட்டு தவறாக எதிர்கேள்வி கேட்பதை போல கருதி கொண்டு அவங்க அதை எடுத்து படிக்காம அரைகுறை ஆய்வு செய்து விட்டு அந்த ஹதீஸை மறுக்கிறாங்கன்னா, அப்ப இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட மக்களுக்கு என்ன செய்வீங்க? இப்படி உள்ள பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் பொழுது தேவையில்லாம என்ன பண்றீங்க, ஹதீஸை மறுத்து விட்டீங்கன்னா அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்க, அப்படிப்பட்ட பாதிப்பு வந்துச்சுன்னா ஹதீஸ்ல உள்ள நிவாரணத்தை பார்க்காம நீங்க ஹதீஸை மறுத்ததன் காரணமாக அதுல உள்ள நிவாரணத்தை பார்க்காம என்ன செய்வாங்க, தேவையில்லாம வந்து ஏமாற்றக்கூடிய ஆலிம்சாக்கிட்ட போய் ஏமாறுவாங்களா இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த குர்ஆன் சுன்னத் அடிப்படையில் ஓதி பார்க்கக்கூடிய அந்த ஓதி பார்க்கக்கூடிய முறையும் மறுக்கிறாங்க. இப்படி மறுத்து என்ன பண்றாங்க, இவங்க தான் என்ன செய்யறாங்க, மக்களை தேவையில்லாம இத்தனால ஆழ்த்துறாங்க. இது மாதிரி பிரச்சனை உள்ள மக்கள் என்ன செய்வாங்க, தேவையில்லாம ஏமாத்தக்கூடிய ஆலிம்சாக்கிட்ட போய் ஏமாந்து போவாங்க. அப்ப குர்ஆன் சுன்னத் அடிப்படையில் ஓதி பார்க்கக்கூடிய நிலைப்பாடு என்பது உண்டு. அந்த உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க அணுகி என்ன செய்யலாம், நம்ம வந்து அதற்கான தீர்வை தேடிக்கொள்ளலாம். இதுவெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது எதுவுமே கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அம்சத்தை தான் சொல்றாங்க. இவங்க தவறாக சித்தரிச்சு இதை மறுப்பதன் காரணமாக ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நிவாரணமோ அது சொல்லப்பட்ட அணுகுமுறைகளோ இல்லாம போயிடாது. அது வந்து இஸ்லாத்துக்கு முரணா உள்ளதா ஆயிராது. அப்ப எனவே இவங்க என்ன செய்யணும், ஹதீஸை எடுத்து படிங்க, அது சொல்லப்பட்ட அந்த விளக்கங்களை பாருங்க. தேவையில்லாம சூனியக்காரருக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் போவதாக கருதி கொண்டு ஹதீஸை மறுக்காதீங்க. அதுக்கெல்லாம் தெளிவாக விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாமும் வீடியோக்கள் பேசியிருக்கிறோம், அதையெல்லாம் பதிவு செய்யறோம். அதை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட மக்களுக்கு தெளிவான ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றலையும் கல்வி ஞானத்தையும் வழங்குவானாக. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் ஏமாறக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவை தருவானாக. சத்தியத்தை சொல்லக்கூடிய உலமாக்களை அறிந்து கொண்டு குர்ஆன் சுன்னத் அடிப்படையில் சத்தியத்தை முறையாக அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.